friends, welcome to my Rakshita channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கேழ்வரகு மாவு வச்சு அடை எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சமா கேழ்வரகு மாவு எடுத்துர்க்கேன். ஒரு அடை செய்யற அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். தோல் உரிக்காம பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு. அப்புறம் கொஞ்சமா முருங்கைக்கீரை எடுத்துர்க்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் இதோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேழ்வரகு மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடவே நம்ம வச்சிருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அடைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு முறை தண்ணி சேர்க்காம இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்ல. இப்போதான் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர், பச்சை மிளகாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா அதில் இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப தண்ணி ஆகிடும் உடலடிச்சு மாவு. ஒரே அடியாக தண்ணி சேர்க்காதீங்க, அப்புறம் மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். நம்ம அடை தட்டுற அளவுக்கு நம்ம பிசைய முடியாது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் மாவு பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் இந்த அளவுக்கு இந்த பதத்தில் இப்படி உருண்டை பிடிச்சா பிடிக்க முடியும். அந்த பதத்தில் நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போது அடை தட்டிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துருக்கேன். இதில் தான் நம்ம இப்போ அடை தட்டிக்க போகிறோம். பிளாஸ்டிக் பேப்பருங்கிறதால நம்ம எண்ணெய் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒட்டாமல் வரும். பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கிட்டேன். இப்போது அடுப்பு பற்ற வச்சு அதில் நம்ம தவா வச்சு இதை போட்டு எடுக்கலாம். பாருங்கள், நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தவா வச்சுக்கிட்டேன். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த அடை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க அடையை இது உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கையில் ப்ரெஷ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சு வேக விடுங்க. தீ அதிகமாக வச்சா தீஞ்சு போயிடும். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா வேகட்டும். இங்கே பாருங்க, 2 சைடும் 5 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வரணும். ரொம்ப மொறு மொறுனும் இருக்கக்கூடாது, ரொம்ப வேகாமலும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஈஸியான சூப்பரான கேழ்வரகு அடை ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.